இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறு பேசின அந்த வழக்கில் வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் டீசெண்டாக பேசணும். வாயை திறந்தாலே ஆபாசமாக அவதூறாக தான் கடந்த 2 மாதமாக பேசிகிட்டு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் தப்பு பண்ணலைன்னு அவருக்கு அப்பீரான வக்கீலே சொல்லலை. ஆமாங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் அவதூறாக தான் பேசியிருக்காரு, அவர் பேசினது அவதூறு தான், அதை நான் ஆதரிக்கலை அப்படின்னு அவருக்கு அப்பீரான திமுகவோட முன்னாள் எம்பி சீனியர் லாயர் என்ஆர் இளங்கோ சொல்கிறாரு. உங்கள் கவர்மெண்ட்டில் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணவங்கள கூட நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டீங்க, ஆபாசமாக பேசினவங்களையும் உள்ளே போட்டீங்க. ஆபாசமாக பேசினவங்கள கூட உள்ளே போடுறதுன்றது குண்டாஸ் வரைக்கும்லாம் நீங்கள் போனீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு குத்துது குடையுதுன்றீங்க. எவ்வளோ ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளோ ஆபாசமாக திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர், எல்லாரும் இல்லை சிலர் பேசி கொண்டிருக்காரு. நீங்கள் அப்படிலாம் பேசுனீங்கன்னா அதற்கான எதிர்வினையை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ திமுக ஆட்சியில் வந்து முதலமைச்சரை பற்றியும் அவங்க குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் ஆபாசமாக பேசினவங்களெல்லாம் கைது பண்ணிங்க. அன்றைக்கி வைக்க வேண்டியதானே இந்த லாஜிக்கை? எத்தனை யூடியூபர்ஸை கைது பண்ணீங்க, எத்தனை பேர் ட்வீட் போட்டவனை கைது பண்ணீங்க? இப்போ ஏற்கனவே இந்த தாவேக ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சியில் செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, KN நேரு, அதுக்கப்புறம் மூர்த்தி, இப்படி ஏவா வேலுன்னு இப்படி முன்னாள் அமைச்சர்கள் மேலே முழுக்க ஒரு கண்ணு வச்சுருக்காங்க. நீ தப்பு பண்ணல, போய் அப்பீர் ஆக வேண்டியதானே? எதுக்கு பயந்து சிங்கப்பூருக்கு ஓடுறீங்க? இல்லை நான் பயந்து போல, நியாயமாக தான் போனேன், உடம்பு சரியில்லை, சிகிச்சைக்கு போகிறேன்னா நேற்று சொல்ல வேண்டியதானே அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இன்னைக்கு காலையில் எதுக்கு சொல்லுங்கள்? நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன், எடுத்தவங்களையும் விட மாட்டேன்றாரு. சட்டம் அவங்க அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. நீ தப்பே பண்ணலன்னா பயப்பட வேண்டிய அவசியம். முதல் நாள் எடப்பாடி சிஎம் ஆக்கணும், உங்கள் ஆதரவு தேவை, 2 MLAனாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு இல்லை திரும்ப சிஎம் ஆகணும், நீங்கள் ஆதரவுனாரு. இந்த முயற்சி ஸ்டாலின் மேற்கொண்டாரா இல்லையா? எப்படியாவது விஜய் வரதை தடுக்கணுன்ட்டு மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எவ்வளவு? உங்கள் மந்திரி உங்கள் MLA வாயில் வந்தெல்லாம் பேசுவார், ஆபாசத்தின் உச்சமாக போய் பேசுவார், அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா? அப்போ முன்ஜாமீன் கோரி எதுக்கு போகிறாரு? 5 பேரை அரெஸ்ட் பண்ணி ஃபோட்டோவை போட்டு முதல் பக்கத்தில் வருது அப்படின்னா கேட்குறாங்கல்ல, ஓ அதிகாரத்தில் இருக்கும்போதும் ஒரே மாதிரி தான், இல்லாதப்பையும் ஒரே மாதிரி தான், இவங்க திருந்தவே மாட்டாங்களான்னு தான் கேட்குறாங்க. 77 எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ, 2001 ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணாங்களோ, அது 26 திமுக இன்னைக்கு விஜய்க்கு பண்ணுது. அதுவும் நம்பர் அவர்கிட்ட இல்லை. அதனால் இவங்க அதிகப்படியாக பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. அவர் அப்போ அதிகாரத்தை அதிகப்படியாக தான் பயன்படுத்துவார். நேற்று வெகு விமர்சையாக MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர், MSM ஆனந்தம்னு ஒரு விழா மாதிரி நேற்று நடத்தி இது பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது என்ன? அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது, முற்றிலுமாக கரைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறு பேசின அந்த வழக்கில் வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்காங்க. இந்த படலம் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இல்லை, இது வந்து பழிவாங்க நடவடிக்கைலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் அவதூறாக பேசியிருக்காரு. அவதூறாக பேசியதோடு இல்லாமல் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சம் வந்தவுடன் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். நீ எதுக்கு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்துக்கு போகிற? தப்பு. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பீச், தைரியமாக யூ ஷுட் ஸ்டாண்ட் பை யுவர் ஸ்டேட்மெண்ட். எதுக்கு பயந்துட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? அங்கே ஜட்ஜு கேட்குறாரு, ஒரு MLA இப்படிலாம் பேசலாம், இப்படி நீ பேசலாமா? ஒரு முதலமைச்சரை பற்றி இப்படி பேசலாமா? 67லேருந்து தமிழ்நாட்டில் சினிமாக்காரன் தான் முதலமைச்சராக இருக்காங்க. எல்லாரும் நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி நீங்கள் இப்படி பேசலான்னு போது அவங்க அப்பீரான வக்கீல் என்ஆர் இளங்கோ தெளிவாக சொல்கிறாரு, அவர் பேசினது அவதூறு தான், நான் அதை மறுக்கல, அதை நியாயப்படுத்தலை. ஆனால் கைது நடவடிக்கை கூடாது, அதுக்கு நீங்கள் அவதூறு சட்டங்கள் மூலம் தான் வழக்கு போடணும், டெஃபமேஷன் லாஸ் படி தான் போடணும். இந்த இப்போ போடுற BNS மூலமான சட்டங்கள் மூலமாக இந்த சட்டப்பரிவுகளின் கீழ் வழக்கு போடக்கூடாதுன்றார். அவர் தப்பு பண்ணலைன்னு அவருக்கு அப்பீரான வக்கீலே சொல்லலை. ஆமாங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் அவதூறாக தான் பேசியிருக்காரு, அவர் பேசினது அவதூறு தான், அதை நான் ஆதரிக்கலை அப்படின்னு அவருக்கு அப்பீரான திமுகவோட முன்னாள் எம்பி சீனியர் லாயர் என்ஆர் இளங்கோ சொல்கிறார். ஜட்ஜு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீ வந்து ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் டீசெண்டாக பேசணும். வாயை திறந்தாலே ஆபாசமாக அவதூறாக தான் கடந்த 2 மாதமாக பேசிகிட்டு இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். அதுவே ஒரு மனிதன் எல்லா இடத்துலையும் நாகரிகமாக தான் பேசணும். முன்னாள் அமைச்சர், MLA, சிட்டிங் MLA வேறு ஒரு சீஃப் மினிஸ்டர் பற்றி, எந்த சீஃப் மினிஸ்டரோ இன்னொரு சீஃப் மினிஸ்டரோ XYZ யாராக இருந்தாலும் முதலமைச்சர்ன்ற இருக்கையில் இருக்கவங்களை பார்த்து நாகரிகமாக பேசுகிறதுன்றது ஒரு அடிப்படை விழுமியம். அவதூறாக தான் நான் பேசுவேன், ஆபாசமாக தான் பேசுவேன்னா அப்போ அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். இது ஒன்றும் பழிவாங்கும் நடவடிக்கை என்று நான் பார்க்கவில்லை. நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, வாயை திறந்தாலே ஆபாச களஞ்சியமாக பேசுவீங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணவங்கள கூட நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டீங்க, ஆபாசமாக பேசினவங்களையும் உள்ளே போட்டீங்க. ஆபாசமாக பேசினவங்கள கூட உள்ளே போடுறதுன்றது குண்டாஸ் வரைக்கும்லாம் நீங்கள் போனீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு குத்துது குடையுதுன்றீங்க. நீங்கள் எல்லாரையுமே கவர்மெண்ட் கைது பண்ணுது, முன்னாள் அமைச்சர்கள்லாம்.
தொடர்ச்சியா அதுக்கான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. இல்லைங்க, நீ தப்பு பண்ண ஜெயிலுக்கு போறேன்ற நான் இதை வந்து பழிவாங்க நடவடிக்கை என்று பேசுவதும் இது கருத்துரிமை மீதான தாக்குதல் என்று பேசுவதும் அபத்தமானது. அவங்க வக்கீலே சொல்றாரு அது அவதூறுன்றாரு. ஆணவம் வந்து அழிவுக்கு வழிவகுக்கும், ஆணவத்தில் ஆடாதீங்கன்னு ஸ்டாலின். இல்லைங்க, அதுதாங்க அவர் வந்து தன்னுடைய முன்னாள் அமைச்சரவை சகாக்களுக்கு மு.க. ஸ்டாலின் புத்தி சொல்ல வேண்டும். கண்ணியமாக பேசுங்கள், நாகரிகமாக பேசுங்கள். எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளோ ஆபாசமாக திமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர், எல்லாரும் இல்லை சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படிலாம் பேசுனீங்கன்னா அதற்கான எதிர்வினையை அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை, போலீஸ் அராஜக ஆட்சி நடக்குது, இது சினிமா பாணியில் போலீஸ் இல்லைங்க, அதை தான் நான் சொல்கிறேன். அவரால் வந்து அப்போ அவங்க வக்கீல் சொல்கிறாருல்ல, நான் கேட்குறேன், என்ஆர் இளங்கோ திமுகவோட முன்னாள் ராஜ்யசபா எம்பி, மூத்த நிர்வாகி, அவர் சொல்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது தப்பு தான், நான் அதை மறுக்கவில்லை, ஆனால் கைது மட்டும் கூடாதுன்றார். அப்போ அந்த நியாயத்தை ஸ்டாலின் பேசுவாரா? அனிதா பேசியது தவறு, ஆனால் கைது நடவடிக்கை தவறுன்னு சொன்னால் கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் திமுக தலைவரிடம் இருக்கிறதுன்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சப்ஜெக்டே தொட மாட்டேன்றாரு. அவருக்கு அப்பியர் அவரை வக்கீல் சொல்கிறாரு ஆமாங்க தப்புங்கன்றாரு, பேசியிருக்க கூடாதுங்கன்றாரு. இதை பாருங்க, தனிப்பட்ட முறையில் கைது நடவடிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இந்த அளவுக்குள்ள நீங்கள் எல்லாருக்கும் வைக்கணும். உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது. அமெரிக்காவில் ட்ரம்ப்பை நிர்வாணமாக மெழுகு பொம்மை செஞ்சு வாஷிங்டன் நகரத்தில் பிரதானமான மையப்பகுதியில் வைப்பான். எதிர்கட்சிகள் வைப்பார்கள், அதை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க, அதை சீண்ட கூட மாட்டாங்க. அல்ல அதை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிர்வாணமான அதிபர் ட்ரம்ப்போட பொம்மையே வச்சு அந்த நாட்டில் வந்து தான் எதிர்ப்பை பதிவு பண்ண முடியும். அந்த ஜனநாயகம் வேற, இந்தியாவில் அந்த ஜனநாயகம் கிடையாது. ஆனால் முன்னாடி இதுமான முன்னுதாரணம் நமக்கு இல்லை, நிறையா இருக்குங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? கைது நடவடிக்கை என்பது பாருங்க, நீங்க இப்படிலாம் வந்து நீங்க தமிழ்நாட்டிலே அவதூறா பேசி முன்னாள் அமைச்சர் எவ்வளவோ பேர் அவதூறா பேசியிருக்காங்க. இவங்க கைது நடவடிக்கைக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ அவதூறா பேசுறதை நிறுத்துன்றேன். நீ அவதூறு வழக்கு தான் போடுன்றாரு. டெஃபமேஷன் லாஸ்லாம் 20 வருஷம் நடக்கும். நீ பேசிக்கிட்டே இருப்பியா? நான் கேட்குறேன், நீ பேசிக்கிட்டே இருப்பியா? கைது நடவடிக்கை தவறுன்னு சொல்லக்கூடிய அதே வாயி ஆபாசமாக பேசுறதும் தவறுன்னு சொல்லட்டும், குறைஞ்சபட்ச தர்மம் இருக்குன்னு ஒத்துக்கலாம். நான் கைது நடவடிக்கையை ஆதரிக்கலைங்க, நிச்சயமாக ஆதரிக்கலைங்க. ஆனால் ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ இப்படிலாம் பேசினீங்கன்னா சட்டம் தான் கடமையாக செய்யும். அவ்வளோதான், வலியது எஞ்சும், டிட் ஃபார் டாட். இதே இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக இல்லைன்னா எவ்வளவு பேச்சு பேசினானுங்க, எத்தனை யூடியூப்பில் எப்படி எழுதினானுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, ஒரு நடிகையை பற்றி, விஜயை பற்றி எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ பேசினானுங்க, எழுதினானுங்க. அதுக்குன்னே ஒரு இணைய கூலிப்படையை திமுக இயக்கியது. மாதம் பல லட்சம் செலவு பண்ணி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் போடப்பட்டன. இவங்க திமுக மந்திரிகளே, முன்னாள் மந்திரிகள், பதவியில் இருக்கும்போது மந்திரிகள் எவ்வளோ பேசினாங்க. இன்றைக்கி காலம் மாறி இருக்கு தம்பி. அந்த லக்ஸுரி இன்றைக்கி ஒன்று கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், நான் கைது நடவடிக்கை ஆதரிக்கலை. ஆனால் கைது நடவடிக்கை ஆதரிக்கலைன்னா அந்த சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் இருக்கணும். நீ திமுக ஆட்சியில் வந்து முதலமைச்சரை பற்றியும் அவங்க குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் ஆபாசமாக பேசினவங்களெல்லாம் கைது பண்ணிங்க. அன்றைக்கி வைக்க வேண்டியதானே இந்த லாஜிக்கை? எத்தனை யூடியூபர்ஸை கைது பண்ணீங்க, எத்தனை பேர் ட்வீட் போட்டவனை கைது பண்ணீங்க? இன்றைக்கி இருக்க அளவுகளை விட்டு பார்த்தா அதுவும் சரிதான். அது சரினா இதுவும் சரிதான். இது என்ஆர் இளங்கோ அவர் பேசியது, தன்னுடைய கட்சிக்காரரான அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது தவறு, அது வந்து ஆபாசமானது, டெஃபமேட்டரி, தட் இஸ் அவதூறு, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு கைது நடவடிக்கை மட்டும் தவறுங்கிறார். இப்போ திமுக தலைவர் அதே லாஜிக்கை பேச வேண்டியதானே? அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது தவறு, நான் அதை ஆதரிக்கவில்லை, ஆனால் கைது நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லியிருந்தா ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் ஸ்டாலினுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டாலின் வந்து இது காட்டாட்சி, காவல்துறை அராஜகம் இப்படிலாம் பேசுறதுன்றது அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி பேசுபவர்களை ஊக்குவிப்பது தான். அப்போ சட்டம் தான் கடமையை செய்யும். இப்போ ஏற்கனவே இந்த தாவேக ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சியில் செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, KN நேரு, அதுக்கப்புறம் மூர்த்தி, இப்படி ஏவா வேலுன்னு இப்படி முன்னாள் அமைச்சர்கள் மேலே முழுக்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி. அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாதுங்க. டிவிஎஸ்சியோட சோதனை தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நீ தப்பு பண்ணல, போய் அப்பீர் ஆக வேண்டியதானே? எதுக்கு பயந்து சிங்கப்பூருக்கு ஓடுறீங்க? இவ்வளோ நாள் இல்லாத உடம்புக்கு இப்போ என்ன வந்துருச்சு? அது வந்து இன்னைக்கு சம்மனுக்கு அனுப்ப வேண்டிய நாள் அன்னைக்கு போய் சொல்கிறீங்க. ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? மடியில் கணம் இல்லைல்ல, வழியில் பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்பீர் ஆகணும். போன வாரம் ரைடு, இன்னைக்கு அப்பீர் ஆகணும். இன்னைக்கு தான் அவங்க வக்கீல் இருந்து சொல்கிறாரு. அப்போ எதுக்கு சேனல்களில் ஏவா வேலு தலைமறைவானலாம் பிரேக்கிங் போட்டாங்க. அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன், நீ நேர்மையானவர்களாக இருந்தால் சொல்லிட்டு போக வேண்டியதானே? டிவிஎஸ்சி கிட்ட சொல்லிட்டு போங்க, ஒன்றும் தலை வாங்கிட போகிறது கூட. டிவிஎஸ்சி ஏங்க கைதே பண்ணாலும் எத்தனை நாளைக்கு நீ உள்ளே இருப்ப? அதிகபட்சம் 2 மாதம் உள்ளே இருப்பியா? பெயில் கிடைக்க போகுது, அப்புறம் கேஸ் நடக்க போகுது, பல வருஷம் நடக்க போகுது கேஸு. ஜெயலலிதா கேஸ் 18 வருஷம் நடந்தது.
திமுக காரங்களை யாரையுமே இது வரைக்கும் கன்விக்ட் பண்ணதா வரலாறே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகிடுவாங்க. சட்டத்தின் ஓட்டைகளை அவர்களால் மிக திறம்பட பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்போ எதுக்கு பயந்து நீங்கள் போகிறீங்க? இல்லை நான் பயந்து போகல, நியாயமாக தான் போனேன், உடம்பு சரியில்லை, சிகிச்சைக்கு போகிறேன்னா நேற்று சொல்ல வேண்டியதானே அந்த ஸ்டேட்மெண்ட்டை. இன்னைக்கு காலையில் எதுக்கு சொல்கிறீங்க? இந்த கண்ணு வைக்கிறாங்க, கால் வைக்கிறாங்க, காது வைக்கிறாங்கன்றலாம் அது பாருங்கள், ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. ஓகே, நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன், எடுத்தவங்களையும் விட மாட்டேன்றாரு. சட்டம் அவங்க அதிகாரம் அவங்க கையில் இருக்கு. நீ தப்பே பண்ணலன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு ஆட்சி இருக்குமானே தெரியல, அதுக்கான பேரங்கள் அது என்ன சொன்னா அது வரும்போது அதை பார்த்துக்கலாம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் 50 கோடி 35 அதெல்லாம் நடக்கணும். கவுத்து பாருன்றாங்க. கவுத்தாலும் நீங்க வரமாட்டீங்க. ஒருவேளை கவுந்துக்குதுன்னா அடுத்து நீங்கள வரப்போறீங்க. சத்தியமா நீங்க வரமாட்டீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க வரமாட்டீங்க. 5 வருஷம் ஆண்டுட்டு அடுத்த 5 வருஷம் நீங்க ஃபுல் பவர் இல்லாமல் இருந்தால் தான் வந்திருக்கீங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்து எங்ககிட்ட நம்பர்ஸாக இருக்குது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு இது வந்து அவங்க ரொம்ப தில்லாலங்கடி வேலை பேசுகிறாங்க. அவங்க வந்து தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகணும்னு முயற்சி பண்ணாங்க. ஸ்பீக்கருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்து அதில் ஒரு 15 தாவேக்கா எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு நம்பர்ஸை குறைச்சி அந்த தீர்மானம் ஜெயிச்சிடுச்சுன்னா மாரலி கவர்மெண்ட் ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நிலைக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அது பேக்ஃபயர் ஆகிப்போச்சு இன்னைக்கு, அவ்வளோதான். அதனால் எங்ககிட்ட நம்பர் இருக்கான்றதுலாம் ஏங்க அதிமுகவோட எடப்பாடியை சிஎம் ஆக்க இவர் முயற்சி பண்ணாருன்னு எத்தனை பேர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உங்கள் கூடியே 60 வருஷமாக இருந்த ஐயுஎம்எல் சொல்லுது. கொரியோகிராஃப் மாதிரி சொல்கிறாரு. மினிட் பை மினிட் ஐயுஎம்எல் காதர் மைதீன் சொல்கிறாரு. அவர் இது வரைக்கும் வந்து அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னதே இல்லை. முதல் நாள் எடப்பாடி சிஎம் ஆக்கணும், உங்கள் ஆதரவு தேவை 2 எம்எல்ஏனாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு இல்லை திரும்ப சிஎம் ஆகணும், நீங்கள் ஆதரவுனாரு. இந்த முயற்சி ஸ்டாலின் மேற்கொண்டாரா இல்லையா? எப்படியாவது விஜய் வரதை தடுக்கணுன்ட்டு மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் எவ்வளவு? இன்றைக்கி எத்தனை பேர் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க? எம்ஏ பேபி சொன்னார், அடுத்த நாள் மாற்றினாரு. திருமா பேசுனதை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா பேசினாலும் அது உண்மையை கட்டிட்டாரு. திருமா ஐயுஎம்எல் காதர் மைதீன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. கரெக்ட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதனுடைய தொடக்க புள்ளியே தாவேக்கா தான். திரு காமராஜ் அவர்களை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு கையெழுத்து வாங்கினீங்க. தினகரன் புகார் மனு கிண்டி காவல் நிலையத்தில் கொடுத்துமே இப்போ வரைக்கும் அது மேலே நடவடிக்கையே இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஃபோன் கான்வர்சேஷனை வச்சு இவ்வளோ நடவடிக்கை தேவையான்னு கேட்குறேன். அது வந்து நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறீங்க, ஆள் பிடிக்கிறப்போ வேலைக்கு. நான் அதுக்கு போல ஸ்டாலினே எடப்பாடி சிஎம் ஆகணும் ஆதரவு கொடுங்கன்னு தோழமை கட்சிகள்கிட்ட கேட்டாரா இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்லிட்டே தான் இருக்காங்க, டெய்லி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? உங்களோட பிரச்சனை என்னன்னா, தேர்தல் முடிவுகளை திமுகவால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதாங்க. ஜீரணிக்க முடியல. அதனால் தினம் ஒரு குடைச்சல் கொடுத்து கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு பார்க்குறாங்க. முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. சீமான் பாஷையில் சொன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. ஆனால் கவிழ்த்தாலும் அது விஜய்க்கு தான் சாதகமாக போகும். அது பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அது ஒரு செக்ஷனுக்கு தெரியுதுங்க, ஒரு செக்ஷனுக்கு தெரியல. சீனியர்ஸுக்கெல்லாம் தெரியுது செய்யக்கூடாதுன்னு. யார் இன்றைக்கி திமுகவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அவர்களுக்கு வந்து இதை ஜீரணிக்க முடியவில்லை. அவங்க இந்த தோல்வியை பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கட்சி இவ்வளோ இக்கட்டான நிலைமையில் இருக்குது. இது எதுக்காக வந்து சிங்கப்பூருக்கு இவ்வளோ நாள் இல்லாத வியாதி சிங்கப்பூர் திடீர்னு ஏவா வேலைக்கு என்ன வந்தது? தலைமறைவு தான் இது. எதுக்கு ஓடுறீங்க? சொல்லிட்டு போக வேண்டியதானே டிவிஎஸ்சியில். இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலையில் இந்த வழக்கு கைது 2 நாளாக பரபரப்பாக இருக்கிறது வந்து வைகோ பேசிட்டாரு, அதை டைவெர்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க ஆளுநர்கிட்ட ஒரு புகார் மனுவாக கொடுத்துட்டாங்க. இதை டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக 29ஆம் தேதி கொடுத்த எஃப்ஐஆருக்கு 1ஆம் தேதி கைது நடவடிக்கை, அதுக்கப்புறம் நடக்கிற இவ்வளோ வேகமாக பண்ணுறது இது எல்லாமே டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். கொடுத்த எஃப்ஐஆருக்கு அடுத்த 29க்கு அடுத்த 29 கைது பண்ண கதைலாம் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ நாள் போடாமல் அப்புறம் என்ன அங்கே போயிட்டாங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையா? தினகரன் பெட்டிஷன் இன்னும் தூங்கிட்டு தானே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து மெஜாரிட்டி இல்லை, அதனால் வர வேணாம். அதை விட முக்கியமானது தோல்வி அதிமுக ஏற்றுக்குச்சு. எடப்பாடி கூலாக இருக்கார், திமுகவால் ஏற்றுக்க முடியல. ஸ்டாலினால் இன்னமும் விஜய் முதலமைச்சரானதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த விளைவு தான் இன்றைக்கி திமுகவுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள். உங்கள் மந்திரி உங்கள் எம்எல்ஏ வாயில் வந்தெல்லாம் பேசுவார், ஆபாசத்தின் உச்சமாக போய் பேசுவார், அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா? அப்போ முன்ஜாமீன் கோரி எதுக்கு போகிறாரு? முன்ஜாமீன் ரத்து பண்ணுச்சுன்னா கைதாகவும் தெரியும்ல. ஆமாம், போக வேண்டிய முன்ஜாமீன் போடாமல் இருக்க வேண்டியதானே? எல்லா காலத்துலேயும் எல்லாரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாதுங்க. இன்றைக்கும் அதிகாரம் கையில் இருக்க மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா சட்டம் தான் கடமையை செய்யும், அவ்வளோதான். மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டிய திமுக தன் பிரச்சனைகளுக்காக தன்னுடைய முன்னாள் மந்திரி ஆபாசமாக பேசிட்டாருன்னா அவரை கைது பண்ணும்போது அந்த பிரச்சனைக்காக இந்த அளவு கூக்குரல் இடுவது என்பது வந்து மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கை மேலும் மேலும் சரிக்கும். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் திமுக இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதை வந்து இன்னமும் குறைக்கும்.
தேர்தல்கள் எப்போ வந்தாலும் இதை விட மோசமான தோல்வியைத்தான் அவர்கள் தழுவார்கள். இந்த ஆட்சி நீங்கள் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு, இப்போ உள்ளூர் பிரச்சனைக்கோ மாநில தழுவிய பிரச்சனைக்கோ போராடி கைது செய்யப்பட்டு போனீங்கன்னா மக்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க. இது உங்கள் பிரச்சனை. நீங்கள் ஆபாசமாக ஒரு முதலமைச்சரை பற்றி பேசியிருக்கீங்க. முதலமைச்சர்ன்றது ஒரு இருக்கை, அது விஜய் கிடையாது. XYZ நாளைக்கு இருப்பாங்க. ஆபாசமாக நீங்கள் பேசுவீங்க, உங்களை வேடிக்கை பார்ப்பாங்களா? உங்கள் வக்கீல் சொல்கிறாரு ஆமாங்க தப்புங்கன்றாரு, அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? கைது செய்கிறதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் கைதா அப்படின்னா நீங்கள் பண்ணீங்கல்ல சார். எத்தனை பேரை நீங்கள் அந்த உங்கள் ஆட்சியில் கைது பண்ணி உள்ளே போட்டீங்க? எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டீங்க? திரும்ப திரும்ப போட்டிங்களே, விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி காலம் மாறி இருக்குது, அவ்வளோதான். அதனால் இந்த பிரச்சனைகளை இந்த மாதிரி உச்சபட்ச ஜனநாயகம் இருந்ததுன்னா இது தவறு. நான் இது தவறுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் உச்சபட்ச ஜனநாயகம் இருக்கணும். அதை சொன்னல, ட்ரம்ப் உதாரணம் சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் உலகின் நம்பர் 1 சர்வ வல்லமை படைத்தவரையே அவன் நாட்டில் நிர்வாண கோலத்தில் வாஷிங்டன் தலைநகர் வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் நடந்து போகிற இடத்துல மெழுகுபொம்மை செஞ்சு நிர்வாணமாக உட்கார வைப்பான். அவனும் கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். அந்த ஜனநாயகம் எங்கே கிடையாது. அந்த ஜனநாயகம்லாம் இங்கே கிடையவே. இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சின்னு மக்கள் மத்தியில் போகிறது விஜய்க்கு தான் விஜய்க்கு தாங்க சிம்பத்தி. திமுக தெரியல விஜய் அவர் ஆட்சியை கலைக்க. ஆமாம் 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 100 தடவை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்னால் திமுக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய திமுக சொம்புங்களோ அல்லது திமுக கைக்கூலிகளோ வேணால் பேசலாமே ஒழிய மக்கள் மத்தியில் இது திமுகவுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு. 5 பேரை அரெஸ்ட் பண்ணி ஃபோட்டோவை போட்டு முதல் பக்கத்தில் வருது அப்படின்னா கேட்குறாங்கல்ல, ஓ அதிகாரத்தில் இருக்கும்போதும் ஒரே மாதிரி தான், இல்லாதப்பையும் ஒரே மாதிரி தான், இவங்க திருந்தவே மாட்டாங்களான்னு தான் கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? நீ ஆட்சிக்கு வந்து 1 வருஷமாவது தொடக்கூடாது. 60 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே நீங்கள் 4 பொழுதும். நான் கேட்குறேங்க, தினம் ஸ்டாலின் வந்து இந்த கவர்மெண்ட்டை கவுந்துருன்றாரு. இந்த பக்கம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கும் தொடர்பு இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் அப்படி தானே நினைப்பான். அது ரெண்டும் எப்படி தொடச்சிப்பா? இல்லை திமுக ஆதரவாக பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது பொதுப்படியாக அவர் சொன்னார்னு. நீ எதுக்கு வக்காலத்து வாங்குற? பெரிய பெரிய பத்திரிகைகளை வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின் சொன்னது வந்து பொதுப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த அரசு எந்த நேரமும் கவிழும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது நாள் 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் தொடர்பு இருக்காதான்னு கேள்வி எழுப்பப்படும் பொழுது, இல்லை அது வேற இது வேற, அது பொதுவான ஜென்ரிக் ஸ்டேட். என்னங்க ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட்? இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அமமுக புகார் இருக்கு, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, இது இந்த பக்கம் வைகோ வெளிப்படையாக சொல்கிறாரு முதலமைச்சர் தான் ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு, அதுக்கப்புறம் அவரே மாற்றியும் பேசுகிறாரு. இப்படியான ஒரு ஆதாரங்கள் அடிப்படையில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆளுநர்கிட்ட. இந்த சைடு ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், அவர் ஃபோன் பண்ணி என்ன பேசினாரு, என்கிட்ட வந்து பேரம் பேசினாருன்னு ஒரு எஃப்ஐஆர் மூலமாக தொடர்ச்சியான கைது. ஆனால் இங்கே அப்படியே இருக்கும்போது தான் இங்கே குறைஞ்சபட்சம் எவிடன்ஸ் இருக்குப்பா, இங்கே நடவடிக்கை எடுங்க, இங்கே எதுவுமே இல்லாமல் இங்கே இவ்வளோ அவசரம் பண்ணுறீங்க. நான் வந்து சொல்கிறேங்க உங்களுக்கு, வைகோவோட ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் கிடையாதுங்க. அது இல்லை. ஆமாம், அது எவிடன்ஸ் கிடையாது. இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பக்கம் அவன் மாட்டியிருக்கான், என்கிட்ட இவன் பேசினாரு, அந்த ஒரு இளையராஜான்ற எம்எல்ஏ வந்து அவர் என்கிட்ட பேசினாருன்னு ஆடியோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். ட்ரையலில் நிற்குமான்னா அது வேற விஷயம். இப்போதைக்கு பிரைமஃபஸை கேஸ் வந்து இந்த ஆள் பிடிச்சாங்க, இந்த 5 பேர் அந்த திருநாகரசன்றவர் அரெஸ்ட் பண்ண அந்த கேஸில் இருக்குது. தினகரன் கேஸு உண்மையிலே வந்து தவறானது, அதில் நடவடிக்கை எடுத்துருக்கணும், நான் அதை ஒத்துக்கிறேன். தினகரன் கேஸ் வந்து அந்த தினகரனோட அந்த எம்எல்ஏவை இன்னைக்கு மாற்றிட்டாரு. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ என்னை அணுகலன்னு சொன்னால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். நான் வக்காலத்து வாங்கலை. இது ஒரு கேடுகட்ட அரசியலுங்க. யாருக்கும் எந்த விதமான நாம்ஸும் வெக்கமானம் யாருக்கும் கிடையாது. யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு சோவோட ஒரு நாடகம் வரும். அந்த மாதிரி இது வந்து அரசியல்வாதிகள் இது கொடுமை. என்னென்னா மெஜாரிட்டி இல்லைன்னா 10 சீட்டு ரொம்ப கொடுமையான நம்பர். இது 117 இருந்தால் நிம்மதியாக உட்காந்துருப்பார், 97 இருந்தால் எதிர்கட்சியாக இருந்திருப்பார். 107ன்றது ரொம்ப டேஞ்சரஸான நம்பர். 2 கட்டம், முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் வர முடியல. பதவி ஆசை வந்துடுச்சு, இவ்வளோ தூரம் நெருங்கியாச்சு. இன்னொரு தேர்தல் வந்தால் இவ்வளோ நம்பர் வருமானலாம் தெரியாது. எப்படியாவது தக்க வைக்கணும்னு பார்த்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த பக்கம் தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணும். மக செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்கணும். அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி. அதனால் வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுன்றது 6 மாதத்துக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போக முடியாது. ஸ்பீக்கருக்கு எதிராக மூவ் பண்ணி ஒரு 15-20 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வச்சு நம்பரை குறைச்சி 1-2 நம்பரில் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜெயிச்சிடுச்சுன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ். அதை நோக்கி முயற்சி நடந்தது என்பது உண்மை. அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. மீடியா சர்க்கிள்லேயும் எல்லாருக்கும் தெரியும், பியூரோக்ராட்டிக் சர்க்கிள்ஸ்லையும் தெரியும். இன்றைக்கி வெடித்து வெளியில் வந்திருக்குது. அவ்வளோதான். ஆளை விட மாட்டேன்றீங்க. 77 எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ, 2001 ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணாங்களோ, அது 26 திமுக இன்றைக்கி விஜய்க்கு பண்ணுது. அதுவும் நம்பர் அவர்கிட்ட இல்லை. அதனால் இவங்க அதிகப்படியாக பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. அவர் அப்போ அதிகாரத்தை அதிகப்படியாக தான் பயன்படுத்துவார். அதுதான் நடந்திருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயம்லாம் அந்த கேட்டகரியில் தான் வரும்.
ஆனால் நீங்கள் தொடர்ந்து ரொம்ப ஆபாசமாக கவலையே படாமல் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் மே 10ஆம் தேதிக்கு முன்னால் மே 9ஆம் தேதி இருந்த நிலைமையை மனசில் வச்சுட்டு பேசுனீங்கன்னா நடக்காது கண்ணா. சட்டம் தான் வேலையை செய்யும், அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களை தொடர்ச்சியாக இணைக்கிற படலங்களும் நடந்துகிட்டே இருக்குது. நேற்று வெகு விமர்சையாக எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்எஸ்எம் ஆனந்தம்னு ஒரு விழா மாதிரி நேற்று நடத்தி இது பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது என்ன தோணுது? அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது, முற்றிலுமாக கரைந்து கொண்டிருக்கிறது. கரைந்து போவதை பற்றி காப்பாளருக்கு எந்த கவலையும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. உண்மையிலே இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு ரொம்ப கூலாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். விஜய்க்கும் முதலமைச்சரான பிறகும் மெஜாரிட்டி இல்லாததால் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதிகாரத்தை இழந்த கோபமும் ஆற்றாமையும் ஸ்டாலினை விட்டு முற்றிலும் அகலவில்லை. அது இன்னமும் அப்படியே கப்பிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவரும் கோபத்திலும் பதட்டத்திலும் இருக்கிறார். ரொம்ப தெளிவாக கூலாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், எடப்பாடி பழனிசாமி. மொத்த கட்சியும் போனாலும் கவலை இல்லை, நான் ஒருத்தர் மட்டும் ஒன்மன் ஆர்மியாக இருப்பேன்ற முடிவுக்கு வந்துட்டார். அவர் மோன நிலைக்கு போய்விட்டார். அது நல்லது கெட்டது கடந்த மோன யோக நிலைன்னுவாங்க, அதுக்கு அவர் போய்விட்டார். கட்சி மொத்தமாக காலின்னு தான் தோணுது எனக்கு. வாக்கு வங்கி வெளியில் போயிடுச்சு. அதில் குறிப்பாக வந்து திமுகவோட சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சராக முயற்சி செய்தார் என்று வந்த தகவல் தொடர்ந்து அது பேசப்படுவது. அதிமுக வாக்கு வங்கியை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது, பெரிய அளவில் பதம் பார்த்து கொண்டிருக்கிறது.